நமக்கு ஸ்வீட் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது குலாப் ஜாமுன் தாங்க. அது கடையா இருக்கட்டும், ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஆனா வாயில வச்சதும் கரையிற மாதிரி இருக்கணும். ஆனா அது குலாப் ஜாமுனாவும் இருக்கக்கூடாது. அப்போ என்னோட இந்த புது ஸ்டைலான ஒரு ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்க. நிஜமாவே செம சூப்பரா இருக்கும். குலாப் ஜாமுன் பிடிக்கிறவங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுமே நான் 1 கப் ரவை சேர்க்குறேன். அதான் 250 ml. மெஷரிங் கப் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் அளவுகளை வச்சுக்கலாம். இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே வறுக்கணும். நல்லா வறுபடணும். அந்த நெய்யில் அந்த ரவை வறுபடும் போது அந்த வாசனை கமகமன்னு வரும். இப்போ இதில் 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணுங்க. காய்ச்சி நல்லா ஆறிடணும் பால். 1/2 கப் பால் சேர்த்துட்டு எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்தா தான் டேஸ்ட் செமையாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம் ஏற்றி அந்த பால் எல்லாம் நல்லா சுண்ட வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்தால் போதுமானது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஊற விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் நல்லா அது ஊறினாதான் நமக்கு செய்யறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு. அந்த கேப்பில் இதுக்கான ஒரு ஃபில்லிங்கை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை, 10 பாதாம், ஒரு 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் துருவின தேங்காய், அதில் 1/2 கப் பொடிச்ச அந்த பாதாம், வேர்க்கடலை அந்த பொடி, 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு நல்லா பெசரிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் கூட சேர்க்கணும், பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னா நீங்கள் அதை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நிஜமாக செமையாக இருக்கும். நம்ம இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் பூர்ணம் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு ஓரமாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை பார்த்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். ஏன்னா நெய் சேர்த்து நீங்கள் நல்லா சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க. கையிலையும் ஒட்டாமல் வரணும். நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. மறுபடியும் சொல்கிறேன், சூடே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இது வந்து சாஃப்டாகவும் இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். நான் இதுக்கு திரட்டுறதுக்கு கூட வந்து மைதா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மைதா நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட மைதா மாவெல்லாம் நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் இந்த அளவுக்கு திரட்டிக்கணும். இப்போது எடுத்து வச்சிருந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு அதை மடித்து விட்டுடுங்க. உங்ககிட்ட அச்சு இருந்தால் அச்சுலையும் செய்யலாம். ஆனால் நான் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக ஷேப் ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக நான் ஒரு கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி ஷேப் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா பூர்ணம் நடுவில் இருக்கும். ஸ்டஃபிங் வந்து செம கரெக்டாக சென்டரில் சூப்பராக இருக்கும். இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே வச்சுருக்க பூர்ணம் நீங்கள் பொரிக்கும் போது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு நான் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக நான் எட்ஜஸ்டில் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மோல்டிங் இதை வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஃபோர்க்கோ என்ன மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்படுங்க, நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பிடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம திரட்டி வச்சுருந்த மாவுங்களை எல்லாத்தையும் பூர்ணம் வச்சு ஃபில் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுவோம். இதை பொரிக்கிறதுக்காக நான் வந்து ஸ்ரீ காமாட்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸோடைய செக் கடலெண்ணெய் தான் வாங்கியிருக்கேங்க. 100% பியூர், எந்த கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. கோல்ட் ப்ரெஸ் ஆயில், டபுள் ஃபில்டருங்க முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அப்படி அடியில் தங்கி நிற்கும். ஸோ இந்த மாதிரி செடிமெண்ட் எதுவும் இல்லாமல் மங்கள் இல்லாமல் சூப்பராக இருக்கும். வாசனையும் சரி, டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய பேத்துக்கு எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ண தெரியாதுன்னு இருப்பீங்க. அப்போது இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிச்சான்னு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பால் மாதிரி உருட்டி அப்படி போட்டிங்கன்னா அந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டிக் எதையா வச்சு மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படி மேலே எலும்பி வந்துருங்க. அந்த மாதிரி வந்துச்சா எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பூர்ணத்தை எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் 3 தான் போட்டு பொரிக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா சூடு அடங்கிருச்சுன்னா நல்லா பொரிஞ்சு வராது. முடிஞ்ச அளவுக்கு 2 இல்லைன்னா 3 மட்டும் போட்டாவே போதுமானது. நீங்கள் கரண்டிகள் வச்சு எதுவும் திருப்பி விடாமல் இந்த மாதிரி சாப்ஸ்டிக்கோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னாக்கா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரணுங்க. அடுப்பு எந்த காரணத்துக்கணும் ஹை ஃப்ளேம் ஏற்றிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும்.
இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சா போதும். இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா எடுத்துடலாம். எடுத்து ஒரு சன்னியோ இல்லை வடிகட்டுறதுலையோ வச்சு எண்ணெய் நல்லா வடியட்டும். அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் தான் எடுக்கணுங்க. முக்கியமான விஷயம், ரொம்பவும் கருகிடவும் கூடாது. இப்போ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அந்த ஆறுற கேப்பில் இதுக்கான ஒரு பாகு நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை 250 ml. அதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை இன்னும் நீங்கள் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஆனால் நான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்கேன், எனக்கு சர்க்கரை திட்டமாக இருந்தால் போதுன்றதுக்காக. ஹை ஃப்ளேம் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சு சலசல நல்லா கொதிக்கிடுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், எந்த பாகுபதம் எதுவும் கிடையாது இதில். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ரவை பூர்ணத்தை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கணுங்க, ரொம்பவும் ஆறிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ லேசான அந்த வெதுவெதுப்பான சூட்லேயே நீங்கள் சேர்த்தா போதுமானது. இதை நீங்கள் ஜாமுன் மாதிரி ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க முடியாது, ஏன்னா ரவையில் சேர்ந்தனால சட்டுன்னு கரைஞ்சிரும் இல்லை உடஞ்சிரும். அதனால் ஒரே ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதுமானது. ஒரு ஸ்டிக்கோ இல்லை கம்பியோ ஏதாவது வச்சு இப்படி 2 பக்கமும் நல்லா ஊறுறதுக்கு திரும்பி விட்டால் போதுமானது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறினதுக்கே நல்லா செம சாஃப்டாக இருக்குங்க. ஸோ எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா ஜீராவில் ஊறினதுனால. நீங்கள் சாப்பிட்றப்போ ஜீராவை சேர்த்து கொடுத்தா போதும், ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் ஜீராவில் ஊற வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப சீக்கிரம் கரைஞ்ச மாதிரி ஆகிடும். சாப்பிட்றப்ப நமக்கு எடுத்து சாப்பிட முடியாது, ஏன்னா பூர்ணமெல்லாம் தனியாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம். நிஜமாவே எடுத்தாவே கையிலே செம சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே ஒரு ஜூஸியாக, எப்படி குலாப் ஜாமுன் சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஃப்ளேவரும் செமையாக இருக்குங்க. ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.